வணக்கம். நான் கீதா அன்பழகன். பேசும் நட்சத்திரங்கள் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் என்னுடைய குருநாதர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, வருகின்ற ராகு கேது பயிற்சி பத்தி தான். இப்போ நம்ம விருச்சிக ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி பார்க்க போறோம். இப்ப ராகு கேது விருச்சிக ராசிக்கு எந்த மாதிரி தொடர்பை கொண்டு நடத்த போறாரு இந்த பயிற்சி அப்படின்னு பார்த்தா, விருச்சிக ராசிக்கு 4ஆம் வீட்டுல ராகு, கும்பராசி 4ஆம் வீடு விருச்சிக ராசிக்கு, சரிங்களா? அடுத்து திருவாதிரை மிதன ராசி 8ஆம் வீடு விருச்சிகத்துக்கு. அடுத்து இந்த துலாம் ராசி விருச்சிகத்துக்கு 12ஆம் வீடு. அப்போ 4, 8, 12 இயக்க போகிறார் இந்த ராகு. ராகு செவ்வாயினுடைய சாரத்தை வாங்கி அவிட்ட நட்சத்திரத்துல அவருடைய பயணத்தை ஏற்படுத்தி தொடங்கி இருக்கிறார். இந்த ராகு கேது பயிற்சி இந்த 2026 இவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த செவ்வாயோட சாரம் வரை இந்த 127 நாட்கள், இந்த 127 நாட்களுக்கு அப்புறமா அவர் சந்திரனுடைய சாரம் வாங்குவாரு. அந்த நட்சத்திரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அடுத்த பதிவுல போடுறேன். இப்ப இந்த செவ்வாயினுடைய சாரத்துல இருக்கிற வரை இந்த 4.5 மாத காலம், ஏன்னா அவர் ஆரம்பித்து இப்போ ஒரு 28 நாட்கள் ஆயிடுச்சு. இப்போ இன்னும் இருக்கிற ஒரு 3.5 மாத காலத்திற்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது அவர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை தரப்போகுது இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொன்னா, அவர் 4, 8, 12 தொடர்பு கொள்கிறார். அப்ப 4, 8 அப்படின்னு சொல்லும் பொழுது, 4 அப்படின்னு சொல்லும் பொழுது அன்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, 4ஆம் பாவம் என்பது 5க்கு 4, 12ஆம் பாவம். அடுத்து 8 தொடர்பு கொள்றார். அப்போ மறைமுகமாக கஷ்டம், ஒரு புலம்பல், ஒரு வேதனை, ஒரு மனவலி, அந்த மாதிரி சங்கடம் அந்த மாதிரி ஏற்படுத்துவார். 12 தொடர்பு கொள்ளும் பொழுது விரயம், அந்த மாதிரியான விஷயத்தையும், தேவையில்லாத விரயம், தேவையில்லாம செலவுகள், தேவையில்லாம கஷ்டங்கள் அந்த மாதிரி ஏற்படும். சரி, தேவையில்லாம விரயங்கள் அப்படின்னா, செவ்வாய் சாரம் வாங்கும் பொழுது ராகு, அப்ப வீடு கட்டுறதுல இல்ல வீடு டாக்குமெண்ட் பண்றதுல ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு செலவா இருக்கலாம், இல்ல வீட்டை புதுப்பிக்கிறதுல ஏதாவது ஒரு செலவா இருக்கலாம். இந்த மாதிரி வீடு சார்ந்த விஷயங்களுக்கு அவங்க செலவு செய்வாங்க. அதுக்கப்புறம் ராகு இருப்போது பயணங்களால ஒரு செலவுகள் ஏற்படும். இந்த மாதிரியான ஒரு தேவையற்ற ஒரு அசுப செலவு கூட சொல்லலாம் நாம. அந்த மாதிரி சுப விரயத்தை ஏற்படுத்துவாருன்னு சொல்ல முடியாது. அசுப விரயத்துக்காகவும் தேவையில்லாத வெட்டி செலவுக்காகவும் விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்டாயத்துல இந்த 4 மாத காலங்கள் ராகு கேது பயிற்சி இந்த விருச்சிக ராசிக்கு இருக்கு, சரிங்களா? சரி, அது மட்டும் இல்லாம செவ்வாய் என்பது ரத்தகாரகனும் கூட. அப்படி அண்ணன் உறவுல சகோதரக்காரனும் கூட. இப்போ சகோதரர்கள் மூலமாக ஒரு மனஸ்தாபங்கள், வலி, வேதனை, பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய நிலைமையிலையும் இந்த ராகு கேது பயிற்சி இருக்கு. அதனால நீங்க பேசும்போது ரொம்ப நிதானமாக, சர்வ ஜாக்கிரதையாக பேசணும் அந்த உறவுகளோட. ரத்தமும் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொன்னாலே, அப்போ இப்போ இந்த நேரத்துல ரத்தம் குறைவா இருக்குது, ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மயக்கம் வரலாம். ஏன்னா ராகுவே ஒரு போதை, மயக்கம், அந்த மாதிரி ஒரு தீய பழக்கங்கள்லாம் கூட ஏற்படுவாங்க. நிறைய பேர் போதை பழக்கத்துக்கெல்லாம் அடிமையாகுவாங்க, தேவையில்லாத செயல்கள்ல ஈடுபடுவாங்க. ரத்தம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது சில நேரங்கள்ல அவர்களுக்கு இந்த மாதிரியான ஸ்கின் ப்ராப்ளமும் வரும். ஏன்னா ராகு அப்படின்றது தோல் வியாதியை கொடுக்கக்கூடியது. சனியும் வரும், ராகுவும் வரும், தோல் வியாதியை கொடுக்கக்கூடியது. அதுல செவ்வாய் சாரம் வாங்கும்போது ரத்தத்துல மாற்றங்களை, ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்துவார். ஏன்னா ரசாயனம் அதெல்லாம் கெமிக்கல் இதெல்லாம் ராகு கேது சம்மந்தப்படும். அப்போ ரத்தத்துல நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, இல்ல தேவையில்லாம ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆயிடுச்சு, நம்மளுக்கு பிளட்டே நமக்கு ஒத்துக்கல, அந்த மாதிரி சொல்றது. அப்புறம் முட்டு வலி, கை கால் வலி, ஏன்னா வலியை கொடுக்கக்கூடியது, அந்த மாதிரி விஷயங்களையும் செய்யும் இந்த ராகு. அந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இந்த காலகட்டத்துல ஏற்படும். அதற்காக செலவுகளும் இந்த காலகட்டத்துல ஏற்படும். இந்த 3 மாத காலங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாகத்தான் இருக்கிறது. பொருளாதாரமும் மிக மிக குறைவாக இருக்கும். ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்துல செவ்வாயும் ராகுவும் ஒரு நல்ல இடத்துல இருந்தாரு, ராகு தசையோ ராகு புத்தியோ நடைபெறாமல் இருந்தது அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு வல்லத்தன்மையில 2, 4, 6, 10 தொடர்பு கொண்டு இருந்தார் அப்படின்னு சொன்னா பொருளாதாரத்துக்கு பிரச்சனை இருக்காது. அகம் சார்ந்த விஷயங்களையும் ஒரு நல்ல பார்வையாக இருந்தது ராகு அப்படின்னு சொன்னா, உங்களுடைய சுய ஜாதகம், ஜனனகால ஜாதகத்துல இந்த பிரச்சனை ஓரளவுக்கு குறையும்.
அங்கேயும் பிரச்சனையா இருந்தது ஜனன காலத்திலயும் அப்படின்னா, இங்க கோச்சாரத்துல வருகின்ற இந்த ராகு செவ்வாயோட நட்சத்திர சாரம் வாங்கி நடைபெறுகின்ற இந்த ராகு கேது பயிற்சி இன்னும் மோசமான விளைவுகளை இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும். அதனால கண்டிப்பா நீங்க உங்க சுயஜாதகத்தை இந்த நேரம் பாத்துக்கோங்க. ஏன்னா நேரம் சரியில்லாத நேரத்துல கண்டிப்பா உங்க சுயஜாதகத்தை நீங்க ஆய்வு செய்து பார்க்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு பரிகாரமாக என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, இதேதான் துர்கை அம்மன் வழிபாடு செய்யணும். அதுவும் செவ்வாய்க்கிழமையில ராகு காலத்துல துர்கை அம்மனை நீங்க வழிபாடு செய்து எலுமிச்சம்பழம் விளக்கு போட்டு கருப்புளுந்தை நீங்க செவ்வாயோட பாதத்துல வச்சு நீங்க பூஜை பண்ணும் பொழுது இதனுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு கட்டுக்குள் வரங்கும். உங்களுடைய சுய ஜாதகத்துல பார்த்து அதுல ஏதாவது ஒரு பரிகாரம் செய்யணும்னாலும் அதையும் செஞ்சிருங்க. ஏன்னா இப்ப ரொம்ப கொஞ்சம் கடுமையான விளைவை தரக்கூடிய அமைப்புலதான் இருக்கு. வண்டி வாகனங்கள்ல போகும்பொழுது ரொம்ப ரொம்ப நிதானமாக போகக்கூடிய கட்டாயத்துல இருக்கு. அதனால அதையும் நீங்க கொஞ்சம் சரியா பாத்துக்கோங்க. சரியா? ஏன்னா இருக்கிறது சனியோட வீடு, அதுவே கொஞ்சம் பிரச்சனை, எலும்புக்கெல்லாம் பிரச்சனை. ஏறுகிற சாரம் செவ்வாயோட சாரம், அது ரத்தம், அடி, ரணம், ரோகம், அது எல்லாத்தையும் கொடுக்கும். ரணம், வேதனை எல்லாத்தையும். ராகு என்பது பிரம்மாண்டம். சோ ஏதாவது ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளையோ ஆக்சிடென்ட் அந்த மாதிரி விஷயங்களோ விபத்துகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கண்டிப்பா உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொண்டு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய முக்கியமான ராசியில விருச்சிகமும் ஒண்ணு. சரிங்களா? நன்றி, வணக்கம்.